அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எடுத்துக்காட்டு 6.8 நம்ம பார்க்க போகிறோம். காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் ரூட் டூ காஸ் தீட்டா என காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் ரூட் டூ சைன் தீட்டா என நிரூபிக்க அப்படின்னு சொல்லியிருக்கோங்கம்மா. இப்போ நம்ம காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ காஸ் தீட்டா. அப்போ என்ன சொல்லுவோம்? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ரூட் டூ காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன சொல்லுவோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகேவா? a plus b square plus b square plus 2 cos theta sin theta equal to 2 into cos square theta. ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ எல்லாத்தையும் கொண்டு வருவோம். என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, பாருங்கம்மா, இந்த சைடு உள்ள காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இது -2 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு -2 அரேஞ்ச் பண்ணுறோம். இங்கே உள்ள லெஃப்ட் ஹேண்டு சைடு உள்ளது ரைட்டு கொண்டு வரும். -2 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த ரைட்டில் உள்ளது இங்கே லெஃப்ட்டு கொண்டு வரும். இங்கே பாருங்கம்மா, சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு -2 காஸ் தீட்டா சைன் தீட்டா. இதை எல்லாத்துலேயுமே மைனஸால் டிவிஷன் பண்ணனா என்ன கிடைக்கும்? மைனஸை கொண்டு நம்ம என்ன செய்வோம்? ஒரு மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸால் என்ன செய்வோம்? மல்டிப்ளை பண்ணச்சுங்க. இந்த மைனஸ் ப்ளஸ். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 2 இன்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகேவாம்மா? இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா, ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இட் இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? காஸ் மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ சைன் தீட்டாங்க. அப்போ என்ன செய்வோம்? இதை மட்டும் இங்கே வைப்போம். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா டிவைடட் பை என்ன செய்வோம்? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டான்னு கொண்டு வரணும். இப்போ என்ன கொண்டு வரோன்னா, பாருங்கம்மா, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா. இங்கே பாருங்கள், காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இங்கே என்னம்மா கொடுத்துருக்காங்க? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டான்னு ரூட் டூ காஸ் தீட்டான்னு சொல்லியிருக்கு. காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ காஸ் தீட்டா. அதான் இங்கேயே எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம்னா, ரூட் டூ காஸ் தீட்டா. ஸோ தட் இஸ் காஸ் தீட்டாஸ் கேன்சல் ஆகிடுது. இந்த டூவை ரூட் டூன்னு எழுதிக்கலாம். சைன் தீட்டா டிவைடட் பை ரூட் டூ. இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி அப்போ ரூட் டூ சைன் தீட்டா. புரிஞ்சுதாம்மா? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ சைன் தீட்டா. இதுதான் கேட்டிருக்கோங்க. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ சைன் தீட்டா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்னொரு தடவை உங்களுக்கு நடத்துகிறோமா. காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ காஸ் தீட்டா எனில் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ சைன் தீட்டா என நிரூபிக்க அப்படிங்க. இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ காஸ் தீட்டா. இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் டூ ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம். ரூட் டூ காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு கொண்டு வரும். ரூட் டூ ஸ்கொயர் பண்ண சமயம் 2ஆக மாறிடுது காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறோம். லெஃப்ட் உள்ளது இங்கே கொண்டு வரணும், ரைட்டில் உள்ளது இங்கே கொண்டு போச்சு. இங்கே பாருங்கம்மா, கேன்சல் ஆகுது. சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு -2 காஸ் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 காஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் சைன் தீட்டா. இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாக்கு இங்கே கொடுத்துருக்கோம்மா ரூட் டூவோ சைன் தீட்டா. அதை நம்ம இங்கே கொண்டு ரூட் டூ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ காஸ்
டீட்டா. அது வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிச்சோமே, என்ன கேன்சல் பண்ணச்சுமே வந்து காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு ரூட் 2 சைன் டீட்டான்னு சொல்லி வருதுமா. ஓகேவா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.